ஊடகவியலாளர் திரு அருணன் அவர்கள். செயல் தலைவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு எனது அன்பான வணக்கம். கிரேக்க ஞானி பிளேட்டோ எழுதி சென்றிருக்கிறான், ஒரு நாட்டுக்கு அரசனாக ஞானிதான் வர வேண்டும் என்று. தமிழர்கள் கொடுத்து வைத்தவர்கள். தமிழ்நாட்டுக்கு முதல்வராக ஒரு அறிஞர் வந்தார், அடுத்து ஒரு கலைஞர் வந்தார். அவர் கலைஞர் தான். நான் யோசித்து பார்க்கிறேன், அறிவுஜீவிகள் ஏதோ ஒரு தனித்தீவு போல அப்படியே இருக்கணுமா? பொது வாழ்விலே இறங்கி மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி அவர்களுடைய தொண்டராக தலைவராக உயர்ந்த அறிவுஜீவி, அத்தகைய கலைஞர் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக கிடைத்தார். அந்த காலம் இனி என்று வருமோ என்று உண்மையிலேயே நான் ஏங்குகிறேன். அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல. அதுவும் முறையான பள்ளி கல்வி கல்லூரி கல்வி கிடைக்காமலேயே மகத்தான ஒரு அறிவு ஜீவியாக உயர்ந்தவர் நம்முடைய கலைஞர். நான் நேரம் கருதி ஒரு சில விஷயங்களை மட்டும் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். இங்கே நண்பர்கள் எல்லாம் சொன்னார், ஊடகங்களுடைய உரிமை பற்றி எப்படி அவர் பாடுபட்டார், காத்து நின்றார். நான் சொல்லுவேன், தமிழ்தாயின் கருத்துரிமையே காத்து நின்றவர், மீட்டெடுத்தவர் கலைஞர் என்பதை நீங்கள் அறிவீர்களா? என்னடா புதுசா பேசுறேன்னு நினைக்கலாம். அது என்ன தமிழ்தாயின் கருத்துரிமை? காரணத்தோடு தான் பேசுகிறேன். 1930க்கு முன்பு இங்கே தமிழ் இலக்கியம் என்றால், நம்முடைய தமிழ்தாய் பெற்றெடுத்த இலக்கியங்கள் என்றால் தேவாரம், திவ்ய பிரபந்தம் தான் இருந்துச்சு. போனா போகுதுன்னு கம்பராமாயணமும் மகாபாரதமும். நம்முடைய சங்க இலக்கியம் மறைக்கப்பட்டது. வள்ளுவன் மறைக்கப்பட்டான், சிலப்பதிகாரம் ஓரங்கட்டப்பட்டது, மணிமேகலைக்கு திரையிடப்பட்டது. இவ்வளவையும் நிச்சயமாக நான் மறக்க மாட்டேன் தமிழ் தாத்தா உவேசா அவர்களை. இவற்றை மீட்டெடுத்தது அவர்தான். ஆனால் அவரால் அதை அறிவு வட்டாரத்துக்கு அப்பால் கொண்டு செலுத்த முடியவில்லை. எம் தமிழ் வெகு மக்களுக்கு சங்க இலக்கியத்தையும் தொல்காப்பியத்தையும் சிலப்பதிகாரத்தையும் கொண்டு போனது கலைஞர் தான். அந்த வகையில் சொல்லுகிறேன், தமிழ்தாயின் கருத்துரிமையை மீட்டெடுத்த தலைமகன் கலைஞர். ஆனா இவ்வளவு பெரிய அரும்பணியை செய்து கொண்டிருந்த பொழுது இங்கே நண்பர்கள்லாம் சொன்னாங்க, அவரால் எழுதாமல் இருக்க முடியாது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், அவரால் பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் சுதந்திரமாக எழுத முடியவில்லை, சுதந்திரமாக பேச முடியவில்லை. அவசர நிலை ஆட்சி காலத்திலே சங்க இலக்கிய பாடலில் ஒரு வரி வரும், அவன் கண் முன்னால் வெண்ணெய் வெயில் பட்டு உருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவனுக்கு அதை எடுத்து காப்பாற்ற கையும் இல்லை, யாரையாவது வரவழைத்து காப்பாற்ற வாயும் இல்லை, கையில் ஊமன். ஆனா அந்த வெண்ணெயை உருகாம கண்ணிலேயே காத்தானான். கண்ணில் காத்த வெண்ணெய் என்பான் தமிழ்ச்சங்க புலவன். நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த 1975-77 தனது கண்ணிலேயே கருத்துரிமையை காத்தவர் கலைஞர். இந்த அவை என்கிற காரணத்தினால் நான் பேசவில்லை. வாய்ப்பு கிடைக்கும் நான் பேசி வருகிறேன் அனைத்து அவைகளிலும். எத்தனை வகையான தணிக்கைகள், தீக்கதிர்பட்ட பாடை நான் நேரடியாக அறிவேன். இரட்டை தணிக்கை, மற்ற பத்திரிகைகளுக்கு ஒத்தை தணிக்கை, முரசலிக்கும் கடுமையான தணிக்கை. ஆனால் கண்ணில் காத்த வெண்ணெய் போல கருத்துரிமை என்று ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இவர்கள் எவ்வளவுதான் தணிக்கைகள் போட்டாலும், எவ்வளவுதான் தடுத்து பார்த்தாலும், அவர்கள் வாய்க்குள் நுழைந்தால் இவர் கோலத்துக்குள் நுழைவார்.
சாதுரியம். குணா சொன்னாரே, கைதானவர்களுடைய பட்டியலை கூட வெளியிட முடியாது என்று வெளியிட்டார். இந்த அஞ்சலி கூட்டத்தில் வர முடியாத உடன்பிறப்புகளின் பட்டியல். அஞ்சலி கூட்டத்துக்கு வர முடியாத உடன்பிறப்புகளின் பட்டியல் என்றால் அவர்களெல்லாம் சிறையில் இருக்கிறார்கள் என்று பொருள். புரிந்து கொண்டார்கள் உடன்பிறப்புகள். அதைத்தான் நான் சொன்னேன், கையும் இல்ல வாயும் இல்ல, ஆனால் கண்ணால் காத்தார் கருத்துரிமை. உண்மையிலே நான் ஏன் அது விஷயத்தில் நான் இவ்வளவு உணர்ச்சிகரமா பேசுறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் அந்த அவசரங்களை அனுபவித்த கட்சிகள் தமிழ்நாட்டில். பல தேர்தல்களிலே நாங்கள் தொகுதிகளை பங்கிட்டு இருக்கிறோம். தொகுதிகளை மட்டுமல்ல, துயரங்களையும் பங்கிட்டுக் கொண்டவர்கள் இந்த ரெண்டு கட்சியினர். 1991 ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட பொழுது கடும் தாக்குதலுக்கு ஆளான 2 ஏடுகள், ஒன்று முரசொலி மற்றொன்று தீக்கதிர். நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அதனாலதான் சொல்கிறேன், துயரங்களை பங்கு கொண்ட கட்சிகள் தமிழ்நாட்டுக்காக, கருத்துரிமைக்காக என்று. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கருத்துரிமைக்காக அவர் நடத்திய அந்த போராட்டம் இருக்கே, அதை கூட அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக செய்தார். நான் ரொம்பவும் துடித்து போனது, இந்த சேது சமுத்திர திட்டத்தை ஒரு கோஷ்டியினால் ராமாயணத்தை சொல்லி, ராமன் பெயரை சொல்லி தடுத்து நிறுத்தியது. ராமர் பற்றி கலைஞர் அப்படி பேசியிருக்கலாமா என்று கேட்கிறார்கள். பேச வச்சதே நீங்க தானே. ராமர் பாலத்தை இடிக்கிறார்கள். நான் சொன்னேன், இடிக்கவே முடியாது. இருந்தா தானே இடிக்கிறது. இடிக்கிறது இல்லாத பாலத்தை இடிக்கிறார்கள் என சொல்லி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அகில இந்தியாவுக்குமான ஒரு வளர்ச்சி திட்டத்தை கெடுத்தவர்கள் யார்? அவர்களுடைய மனச்சாட்சிக்கு தெரியும். இன்னைக்கு சொல்றாங்க, ஆட்கொள்ளியாகிய ஸ்டெர்லைட் ஆலை தேவையா, 8 வழிச்சாலை திட்டம் தேவையா, விவசாயத்தை கெடுக்கிற அந்த திட்டம் தேவையா என்று எதிர்க்கட்சிகள் பேசினால் வளர்ச்சி திட்டத்தை எதிர்க்கிறார்கள். சேது சமுத்திர திட்டம் என்கிற வளர்ச்சி திட்டத்தை கெடுத்தது யார்? நெஞ்சில் கை வைத்து பேசுங்கள். அந்த சூழலில் அவர் பேசினார், கேட்டார். ராமர் பெயரை தேவையில்லாமல் இழுத்தது நீங்கள். ஆகவே கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்திலே நீங்கள் கலைஞரை வைத்தீர்கள். அதற்காக வடக்கே ஒரு சாமியார் என்ன சொன்னார் என்பதை மறந்து விடாதீர்கள். கலைஞருடைய தலையை சீவ வேண்டும். பத்திரிகையாளர் சொல்றாங்க, உங்க தலையை சீவனும் சொல்றாங்க. கலைஞர் சொல்றார், நான் தலை சீவியே 10 ஆண்டுகள் ஆயிப்போச்சு. எனக்கு உண்மையிலேயே யோசிச்சு பார்க்கிறேன். இப்ப நான்லாம் இப்படி இருந்தா இயல்பா கொந்தளிச்சு, ஆஹா கருத்துரிமைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து. ஒரு கருத்தை சொன்ன காரணத்தினாலே நீங்கள் ராமர் பெயரை இழுக்கிறீர்கள், ஆகவே நான் பதிலடியாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன். இதன் காரணமாக படுகொலையில் இறங்குவதா, பலாத்காரத்தை நாடுவதா, இப்படித்தான் நம்ம பேசுவோம். அவர் ரொம்ப அசால்ட்டா, நான் தான் சீவிய 10 ஆண்டு ஆகி போச்சையா, ஏற்கனவே இவங்க யாரும் சீவ போறாங்க. நான் இதை சொல்லாமல் இருக்க முடியாது. கதிரிலே இங்க பலருக்கும் பல அனுபவங்களை சொன்னாங்க. அது உண்மையிலேயே கலைஞருக்கு எனக்கு இடையிலான உறவு என்ன சொல்றது, அது ஊழலில் ஆரம்பித்து காதலில் முடிந்த ஒரு கதை. அன்றைக்கு கலைஞரை விமர்சித்து நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன் டி கதிரில். அடுத்த நாள் பூரா எனக்கு என்ன பரபரப்பா இருக்கும் தெரியுமா, இதற்கு பதில் முரசொலியில வருமா வராதான்னு. வந்தால் தான் எனக்கெல்லாம் மகிழ்ச்சி. வரும், இப்ப நாங்க விடுவோமா, அதுக்கு நாங்க ஒரு பதில், அவர் விடப்பட்டார் அதுவும் பதில். எல்லா விமர்சனங்களையும் ஏற்றுக்கொண்டவர் அல்ல. எல்லா விமர்சனங்களையும் ஏற்றுக்கொண்டால் சொந்த கொள்கை இல்லாமல் போகும். அவர் கருத்துக்கு கருத்து நின்றார். அதே நேரத்தில் நியாயமான விமர்சனம் என்றால் ஆட்சியிலே இருக்கும் பொழுது அதை செய்து கொடுக்கவும் அவர் தயங்கியதில்லை. அற்புதமான உதாரணம், கலைஞருடைய மறைவை ஒட்டி தீக்கதில 2 நாட்கள் அற்புதமான கட்டுரைகள் வந்தன. அதனுடைய ஆசிரியர் மதுக்குராமலிங்கம் எழுதியிருந்தார், கலைஞரும் தீக்கதிரும் என்ற ஒரு கட்டுரை.
அதுல அவர் சொல்றாரு ஒரு அனுபவத்தை. கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்வு, அது பற்றி தீக்கதிரிலே ஒரு செய்தி. ஆனா என்ன விஷயம் என்றால், கோவை மாவட்ட கலெக்டரிடமிருந்து போன், உடனடியா தீக்கதிர் வேணும். ஏங்க இவ்வளவு அவசரமா கேட்கறீங்க? இல்ல நான் இன்னும் படிக்கல, முதலமைச்சர் கலைஞர் அவங்க படிச்சுட்டாங்க. அதுலயும் அவர் பாருங்க எவ்வளவு ஊடகமா கலெக்டர்கிட்ட, இன்னைக்கு தீக்கதிர் படிச்சியா? ஐயா படிச்சிடுறியா? ஏன் என்ன ஏது சொல்லல. அது என்னையா போட்டிருக்கீங்க? அதுல என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. கோவையிலே ஒரு வளர்ந்த ஒரு மாநகரத்தில் கூட தீண்டாமை சுவர். கலைஞருடைய ஆட்சியிலே இத்தகைய தீண்டாமை சுவர் இருக்கலாமா என கேட்டு ஒரு செய்தி குறிப்பு, ஒரு பெட்டி செய்தி. இத பார்த்துட்டு இப்படி ஒண்ணு இருக்குதா, அத்தகைய சுவர் இருக்க கூடாது என்று கலெக்டரை கூப்பிட்டு தீக்கதிர் படித்தியா என கேட்டிருக்கிறார். கடகடென்று காரியங்கள் நடந்து தீண்டாமை டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். இதுதான் கருத்துரிமை. இன்னொன்னு, அது சொந்த சுயபுராணம் என்றால் என்னால சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா அது இன்னும் சிக்கலானது, ஆனால் கருத்துரிமைக்கு மிகுந்த நெருக்கமானது. என்னுடைய நூல் தமிழகத்தில் சமூக சீர்திருத்தம் 2 நூற்றாண்டு வரலாறு, அதை முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டு பேசுகிறார். இங்க நண்பர்கள்லாம் சொன்னாங்க, அவர் வந்தவுடனே எப்படி ஆரம்பிச்சாருன்னா, அருணன் உங்க நூலையெல்லாம் பார்க்காம சும்மா படிக்காம முழுசா படிக்காம பரட்டிட்டு வந்திருப்பேன் நினைக்காதீங்க, பூரா படிச்சுட்டேன்னாரு. எனக்கு அப்பவே பக்கம் ஆயிடுச்சு, கூட்டம் ஆரம்பிக்கிறது கூட்டு. உங்களுக்கு தெரியும், கலைஞர் பேசுறதுக்கு முன்னாடிதான் எல்லாரும் பேசணும். ஆகவே நூலாசை என்கிற முறையில ஏற்புறையை நான் முன்னாடியே பேச வேண்டிய நிலைமை. அப்ப இவர் இப்படி சொன்ன உடனே நான் என்ன பேசினேன் என்றால், இந்த நூலில் உள்ள கருத்துக்களுக்காக கலைஞர் பாராட்டினால் அதை மயிலிறகால் வருடி கொடுத்ததாக எடுத்துக்கொள்வேன். இதில் உள்ள கருத்துக்களுக்காக அவர் விமர்சனம் செய்தால் அதே மயிலிறகால் அடித்ததாக எடுத்துக்கொள்வேன்னு சொன்னேன். கலைஞர் அடுத்து வந்து பேசினார். சொன்னார்னா, அருணன் ஒரு உதாரணம், ஒரு ஓமை சொன்னாரு. அந்த ஓமைக்கு அவருக்கு நான் ராயல்டி தர மாட்டேன், ஏன்னா நானும் அதை பயன்படுத்த போறேன். எப்படி தெரியுமா பயன்படுத்தினாரு? இந்த நூலில் திராவிட இயக்கத்தை பாராட்டி அதனுடைய அற்புதமான அருமையான பல கூறுகளை பற்றி போற்றி அருணன் எழுதியிருக்கிறார். அதே நேரத்திலே எனக்கு உடன்பாடு இல்லாத, என்னால் ஏற்க முடியாத சில கருத்துக்களையும் திராவிட இயக்கம் பற்றி அருணன் எழுதியிருக்கிறார். போற்றியதை மயிலிறகால் வருடியது போல நான் எடுத்துக்கொள்கிறேன், விமர்சித்ததை மயிலிறகால் அருணன் அடித்தது போல எடுத்துக்கொள்கிறேன். விஷயம் முடிஞ்சு வச்சா, தோசையை நைசா தூக்கி திருப்பி போட்டு விட்டார்ல. இது ஒரு புறம் இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா, அவர் உயிரினும் மேலாக நினைக்கக்கூடிய ஒரு இயக்கம் பற்றி, வேற பல விஷயங்களை பத்தி பேசுனீங்க. அவர் உயிரினும் மேலாக நினைக்கக்கூடிய இயக்கம் பற்றிய நான் சில கருத்துக்களை சொல்கிறேன். பல கருத்துக்கள் அவருக்கு உடன்பாடாக இருக்கலாம், ஆனால் சில கருத்துக்கள் முரணானவை அவரை பொறுத்தவரை. அதையும் அங்கீகரித்து அதை தான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன் என்று அந்த சபையிலே சொல்லி ஒரு முதலமைச்சர், ஒரு தலைவர் பேசினார் என்றால், எத்தகைய கருத்துரிமை போராளியை நாம் இழந்திருக்கிறோம் என்பதை தமிழகம் தயவு செய்து உணர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள். ஏன் இந்த கருத்துரிமைக்கு இனிமே எதிர்காலத்தில் எத்தகைய ஆபத்து வரக்கூடும் என்பதை பற்றி நம்முடைய குணா மிக அழகாக கச்சிதமாக கோடி காண்பித்து விட்டு சென்றார். ஆனால் கலைஞருடைய பெருமையை நான் சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியின் மூலம் அறிந்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் பற்றி ஒரு கருத்தை சொல்கிறார். ஒருவர் ஏற்கலாம், ஏற்காம போகலாம். இதற்கு ஒரு அமைச்சர் பதில் சொல்றார். என்ன தெரியுமா? ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அப்போது ரஜினிகாந்த் இந்த கருத்தை கூறியிருந்தார், அவர் நடமாடி இருக்க முடியுமான்னு அமைச்சர் கேட்கிறார். அவங்க தலைவி ஜெயலலிதா ஜனநாயக விரோதின்னு அமைச்சரே சொல்றாருன்னா, இதை விட ஒரு பெரிய அஞ்சலியை ஒரு கட்சி தலைவிக்கு ஒரு கட்சியை சார்ந்த அமைச்சர் தர முடியுமா? நான் யோசிச்சு பார்க்கிறேன், இப்படி கலைஞரை பற்றி திமுக காரர்கள் யாராவது ஒருவர் சொல்லுவாரா? அருமை, அதுதான்
பேசணுங்க. இது ஊடகமா பொதுப்படையா மட்டும் பேசி பயனில்லை. கருத்து இன்றைக்கு நம் முன்னால் நேரடியாக சந்திக்கிற பிரச்சனை. நான் ரொம்பவும் புலகாய்ங்க அடையிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சென்னையில அந்த கடற்கரை சாலையை வழியா போகும்போதெல்லாம் எனக்கு அந்த கண்ணகி சிலையை பார்க்கும் போதெல்லாம் இளங்கோவடிகள் மட்டுமல்ல, கலைஞரும் என்னுடைய நெஞ்சிலே எழுவார். ஏன் தெரியுமா? கண்ணகியை கற்புக்கரசியாக அவர் சித்தரிக்கவில்லை கலைஞர். மகத்தான ஒரு பெண் போராளியாக, பாண்டிய மன்னனையை எதிர்த்து கேள்வி கேட்ட போராளியாக, வாழ் உரிமைக்காக போராடிய போராளியாக, ஒற்றை சிலம்போடு விரிந்த அந்த கூந்தலோடு சிலை வடித்தாரே, அதுதான் கருத்துரிமை காத்த கலைஞர். அதனாலதான் ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த சிலை பிடிக்கல. எடுத்த சிலை மீண்டும் அங்கே வைக்கப்பட்டது. இதையெல்லாம் மனசுல வச்சுதான் நான் அந்த சிலையை பார்க்கும் போதெல்லாம் நான் மிகவும் ரசித்து படிக்கக்கூடிய ஒரு மகத்தான காவியம் சிலப்பதிகாரம். இயல்பாக இளங்கோவடிகளின் நெஞ்சிலே எழுவார், ஆனால் கூடவே கலைஞரும் வந்து கொண்டே இருப்பார். அத்தகைய பாரம்பரியம், அத்தகைய ஒரு கருத்து போராளி. நான் இந்த விழா, இதை விழா என சொல்ல முடியாது, ஒரு கோணத்திலே சொல்லலாம். கருத்துரிமைக்கான ஒரு மாறி இருக்கிறது. ஆனால் கலைஞர் பற்றிய இந்த கருத்துரிமைக்கான இந்த போர், இந்த போராட்டம் ஒரு நிகழ்வோடு முடிந்துவிடக் கூடாது என்று அன்போடு நான் செயல் தலைவர் உள்ளிட்ட திமுக தலைமையை கேட்டுக்கொள்வேன். ஏன்னா கலைஞருடைய பன்முக ஆற்றல், அந்த பன்மை திறன் இந்த நாட்டினுடைய இளைஞர்களிடம் போய் சேர வேண்டும். அவர்கள் மூலமாக எதிர்கால தலைமுறைக்கு போய் சேர வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து. மகத்தான அறிவுஜீவிகளாகிய அண்ணாவும் கலைஞரும் முதலமைச்சராக இருந்த இடத்திலே யாரெல்லாம் வருகிறார்கள்? கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிழார். இத்தகைய விபத்துகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்றால் கலைஞர் எத்தகைய அறிவுஜீவி. அதான் நான் பிளேட்டோல இருந்து ஆரம்பிச்சேன். கலைஞர் எத்தகைய கலைஞர், எத்தகைய எழுத்தாளர், எத்தகைய பேச்சாளர், அவர் தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் செய்த தொண்டு என்ன? நான் இதுக்குள்ளே போகல. மக்களுக்கு செய்த பணிகள் பற்றி, சேவைகள் பற்றி, சமூக நீதிக்கு அவர் ஆற்றிய பணி பற்றி, அது இன்னும் தனியாக பேச வேண்டிய விஷயம். ஆனால் கருத்துரிமை என்கிற இந்த ஒற்றை விஷயத்திலேயே கலைஞர் ஆற்றிய மகத்தான பணிகள் மிக மிக அவசியம். கலைஞரை நினைப்பது என்பது கலைஞருக்காக அல்ல, தமிழ் சமூகமே உனக்காக, உனது எதிர்காலத்திற்காக. நன்றி, வணக்கம்.